இதயம் 7. ஒரு நாள் வெங்கட், சக்தி, மனசை இப்படி அலட்டிக்கிட்டு வேதனைப்படுறதால உனக்கே உன் மேல பரிதாபமும் சுய பச்சாதாபமும் வரும். சுய பச்சாதாபம் ஆளையே கொன்னுடும். உன்னை நீயே மாத்திக்கோ என்று சொல்லி அவளின் மேல் படிப்பு பற்றி பேசினான். சக்தி அதை பற்றி யோசிக்கையில், அது மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையை பத்தி நீ முடிவெடுத்தாக வேண்டிய நேரம் என்று வெங்கட் சொல்ல, சக்தி அவனை கூர்ந்து நோக்கினாள். நீ முதல்ல சொன்னதை பத்தி மட்டும் பேசுவோம் என்று சொல்லி தான் எந்தெந்த கல்லூரியில் விண்ணப்பித்தோம் என்று யோசித்தாள். பல யுகங்களுக்கு முன் நடந்தது போல் தோன்றியது. அதை பற்றி அவள் தாயிடம் பேச, தேவகியோ, இந்த நிலைமையில வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, இங்கேயே ஏதாவது காலேஜில் படிக்கட்டும் என்று சொல்லவும், அவள் இங்கு இருந்தால் அவளை பார்த்து பார்த்து அவள் தாய் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார். அதுவும் அல்லாமல் தாயின் சிறகுக்குள் அடைந்து கொள்ள அவளுக்கு மனமில்லை. கணக்கான இடத்தில் இருந்தால் பலவற்றை தவிர்க்கலாம் என்று நினைத்தாள். சக்தியோ, அம்மா, இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது. வேற எங்கேயாவது போனா மற்றவங்க கேலி கிண்டலுக்கு ஆளாகாம இருக்க முடியும். அதுவும் இல்லாம தேவையில்லாத நினைவுகள் என்னை தொல்லை செய்யும் என்று தீர்மானத்தோடு கூறிவிட்டாள். இதே ஊரில் இருந்து கொண்டு கார்த்திக்கின் முகத்தை பார்க்க முடியாது என்று மனதில் எண்ணிக்கொண்டு, அவன் எவ்வளவு சாமர்த்தியமாக திட்டமிட்டு என்னை ஏமாற்றி இருக்கின்றான். நினைத்தாலே அவமானமாக இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்தே அவன் தெளிவாகத்தான் இருந்திருக்கிறான். அம்மா திட்டுவார்கள், பிரச்சனையாகிவிடும், அது இது என்று கூறி என்னை நன்றாகவே ஏமாற்றி இருக்கின்றான். அதை எதையும் அறிந்து கொள்ளாமல் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்று நினைக்கையில் வேதனையாக இருக்கின்றது. அவள் தாய் சக்தியின் மனநிலை, உடல் ஆரோக்கியம் இரண்டையும் மனதில் கொண்டு எவ்வளவு சொல்லியும் பிடிவாதத்துடன் அமெரிக்கா சென்று விட்டாள். தன் தோளில் ஒரு அழுத்தமான கை வந்து விழுந்ததும் கண் திறந்து பார்த்தாள் சக்தி. அவள் எதிரில் சூர்யா நின்று கொண்டிருந்தான். என்ன, காலையிலிருந்தே ஒரு மாதிரி சோர்வா இருக்க? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்று அவள் நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து மிகவும் அக்கறையுடன் கேட்டான் சூர்யா. ஒரு வினாடி தான் எங்கு இருக்கிறோம் என்று ஒரே குழப்பமாக இருந்தது. மறுவினாடி இயல்புக்கு வந்த சக்தி என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். அவள் முகத்தையே பார்த்த சூர்யாவின் புருவங்கள் சுருங்கின. என்ன விஷயம் சக்தி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்கவும், இன்னும் தன் நினைவுகளிலிருந்து முழுமையாக விடுபடாமல் இல்லை என தலையாட்டி தன் பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக இருந்தாள். சரி வா, வீட்டுக்கு போலாம், நேரம் ஆகுது என்று சொல்லி சக்தியை தன்னுடன் அழைத்து சென்றான். காரில் செல்கையில் அமைதி நிலவியது. அடிக்கடி சக்தியின் முகத்தை திரும்பி பார்த்தபடி காரை ஓட்டினான் சூர்யா. சிறு அமைதிக்கு பின், நாம 2 பேரும் இந்த வேலையில மூழ்கி இருக்கோம். ஆனா பிள்ளைங்க பாவம் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அதனால இன்னைக்கு அவங்கள பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கேன் என்று சூர்யா சொல்லவும், சக்தி அவனை பார்த்து வெறுமனை தலையை அசைத்து சிரித்தாள். மாலையில் அனைவரும் பூங்காவில் உற்சாகமாக தங்கள் பொழுதை கழித்து கொண்டிருந்தனர். சூர்யாவின் கலகலப்பும் உதயாவின் மழலை பேச்சும் ரிஷியின் உற்சாகமும் சக்தியை தொற்றிக்கொண்டது. சக்திக்குள், நாமும் இதுபோல குழந்தையாகவே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏக்கமாக இருந்தது. குழந்தைகளுடன் சேர்ந்து அவளும் விளையாடிக் கொண்டிருந்தாள். சூர்யாவின் கழுத்தை ரிஷி பின்பக்கமும் உதயா முன்பக்கமும் கட்டிக்கொண்டு தொங்கினர். அதை பார்த்து ரசித்து மெய்மறந்து நின்றிருந்தாள். ரிஷி கண்ணாமூச்சி விளையாட வேண்டும் என்று கேட்க, உதயாவும் அதே வேண்டுமென்று சொல்லி நான் முதலில் என்று குதிக்க, சூர்யா தன்னிடமிருந்த கைக்குட்டையை எடுத்து முதலில் உதயாவின் கண்ணை கட்டினான். கண்ணை கட்டிக்கொண்டு தன் கைகளை நீட்டி சின்னஞ்சிறு பாதங்களை அடிமேல் அடி எடுத்து வைத்து மற்றவர்களை தேடினாள். அதை பார்க்க 2 கண்கள் பத்தாது. அந்த கொள்ளையழகை ரசித்தபடி சக்தி அசையாமல் நின்றிருக்க, உதயா சக்தியை எளிதில் பிடித்து, ஹையா, அம்மா அவுட், அம்மா அவுட் என்று கண்கட்டுடை அவிழ்த்து குதித்து கொண்டு தன் கைகளை தட்டி கண்ணம் குழி விழ சிரித்தாள். ரிஷியும் கைத்தட்டி, டாடி, அம்மாவுக்கு கண் கட்டி விடுங்க என்று சொல்லி குதித்தான். சூர்யா சக்தியின் கண்களை கட்ட, சக்தி கைகளை நீட்டி தேட ஆரம்பித்தாள். சூர்யா, ரிஷி, உதயா இருவரையும் தன்னிடம் வருமாறு சைகை செய்தான். இருவரும் மெதுவாக நடந்து சூர்யாவிடம் சென்றனர். மூவரும் அருகிலுள்ள பெஞ்சில் சத்தம் போடாமல் அமர்ந்து கொண்டு சக்தியை வேடிக்கை பார்த்தனர். உதயா தன் சிரிப்பை அடக்க தன் வாயை 2 கைகளாலும் மூடிக்கொண்டாள். சக்தியோ, ரிஷி, உதயா என்று விழித்தபடி மெதுவாக நடந்து செல்ல, மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு சத்தமும் வராததால் சற்று குழம்பி சுற்றி சுற்றி அவர்களை தேடினாள். சிறிது நேரம் அங்கும் இங்கும் அலைந்த சக்தியின் கைகளில் ஒரு கை அகப்பட, சூர்யா என்று சிரித்தபடி அவனுடைய கையை இறுக்க பிடித்த வினாடி உதயாவின் குரல் கேட்டது. அம்மா, தப்பான ஆளை பிடிக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டு சக்தியை நோக்கி ஓடி வந்தாள். அதை கேட்ட சக்தி தன் கண் கட்டுடை அவிழ்க்க, அவள் எதிரில் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். தீயை தொட்டது போல் அவன் கையை உதறிவிட்டாள். அந்த தீ தன் உடல் முழுவதும் பாய்வது போல் இருந்தது. அம்மா,
தப்பான ஆளை பிடிக்கிறீங்க என்று உதயா சொன்னது சக்தியின் காதில் ரீங்காரமிட்டது. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! எல்லாவற்றையும் குலைத்துவிட்டு இவனெதற்கு இங்கு வந்தான் என்று எரிச்சலாக அவனை பார்க்க கார்த்திக்கின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. அவன் உதயாவை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதை பார்த்து கலங்கிய சக்தியின் கண்களில் அவன் பின்னாடி ஏதோ அசைய சக்தி தன் தலையை சாய்த்து பார்க்க அப்போதுதான் கவனித்தாள் கார்த்திக்கின் கையை பிடித்து அவன் காலை ஒட்டிக்கொண்டு நின்றிருந்த அந்த சிறு பெண்ணை. உடனே சக்தியின் நெஞ்சுக்குள் ஏதோ வந்து அமர்ந்து பிசைவது போல் இருந்தது. இருவர் முகத்திலும் சொல்ல முடியாத உணர்ச்சிகள். அதற்குள் அங்கு வந்த சூர்யா கார்த்திக்கை பார்த்து, ஹலோ கார்த்திக், நீங்க எப்படிங்க என்று சிரித்து கைக்குலுக்க கையை நீட்டினான். அந்த சிறு பெண்ணின் கையை விட்டு கார்த்திக்கும் சூர்யாவை பார்த்து கை நீட்டி குலுக்கி, என் வீடோ இங்க பக்கத்துல தான் இருக்கு என்று கூறினான். உதயா, அம்மா அங்க பார் பலூன், எனக்கு அது வேணும், வாங்கி கொடுங்க என்று கத்த சக்தி நிம்மதி பெருமூச்சு விட்டு அடுத்த வினாடி உதயாவின் கையை பிடித்துக்கொண்டு எதிலிருந்தோ தப்பி ஓடுவது போல் அங்கிருந்து கிளம்பினாள். சக்தி நடந்து போகையில், ரொம்ப அழகான குடும்பம் என்று கார்த்திக் சூர்யாவிடம் சொல்வது சக்தியின் காதுகளில் விழுந்தது. அதை கேட்டு சிறு வறட்சி சிரிப்பு சக்தியின் இதழ்களில் தழுவியது. அந்த குழந்தைக்கும் உதயாவின் வயதுதான் இருக்கும். அந்த குழந்தை யாராக இருக்கும் என்று சக்திக்கு குடைந்து கொண்டிருந்தது. உதயாவும் ரிஷியும் கையில் இருக்கும் பலூனுடன் விளையாட சக்தி தன் ஓரக்கண்ணால் கார்த்திக்கின் அருகில் இருக்கும் பெண்ணை பார்த்தாள். கார்த்திக்கும் அடிக்கடி இங்கு பார்ப்பது தெரிந்தது. கார்த்திக் சூர்யாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். சூர்யா சக்தியின் அருகில் வந்து அமர்ந்து, கார்த்திக் ரொம்ப அமைதியான ஆளா தெரிகிறாரு என்று சொல்ல, எனக்கொன்றும் தெரியாது என்பது போல் சக்தி தன் தோளை குலுக்கினாள். அன்றிரவு கார்த்திக் ரொம்ப நேரத்திற்கு தூக்கம் வராமல் தவித்தான். பார்க்கில் அவன் பார்த்த சக்தியின் குழந்தை கார்த்திக்கின் கண்முன்னே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. சக்தியின் அச்சு அசலாக தென்பட்ட அந்த குழந்தையின் கண்கள் மட்டும் அவனுக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட கண்களாக தோன்றின. கை கொட்டி அந்த குழந்தை சிரித்தபோது அவள் கன்னங்களில் தோன்றிய கன்னக்குழியையும் அவன் எங்கோ பார்த்திருக்கிறான். எங்கே என்றுதான் அவன் ஞாபகத்திற்கு வரவில்லை. அதற்குள், அப்பா என்று சின்னஞ்சிறு குரல் அவனை இவ்வுலகிற்கு அழைத்து வந்தது. என்னம்மா, இன்னும் தூங்கலையா என்றவன் பரிவுடன் தன் மகளை வினவ, அவள் மெதுவாக தலையசைத்தபடியே இல்லை என்று கூறினாள். உடம்புக்கு ஏதாவது செய்தாம்மா என்று மகளின் கைகளை பரிவுடன் வருடியபடியே கார்த்திக் வினவ, அவள் மறுபடியும் இல்லை என்று தலையசைத்தாள். சரிவா, வந்து தூங்கு என்று அந்த சிறுமியை அருகில் போட்டு தட்டி கொடுத்தபடியே கார்த்திக் மறுபடியும் சக்தியை பற்றிய நினைவுகளுக்கு தாவினான். அவன் உள்மனம் எல்லையில்லா சோகத்தில் தத்தளித்தது. அன்றிரவு தூங்காமல் தவித்தது கார்த்திக் மட்டுமல்ல, சக்தியும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். கார்த்திக்கின் மனதை சோகம் ஆக்கிரமித்திருந்தது என்றால் சக்தியின் மனதை ஆத்திரம் நிறைத்திருந்தது. அந்த சின்ன பெண்ணின் முகம் சக்தியின் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது போல் சக்திக்கு தோன்றியது. அந்த வயதுக்குரிய சுட்டித்தனம், சுறுசுறுப்பு, குழந்தைத்தனம் எல்லாம் மிஸ்ஸிங். சிறிது நேரம் யோசித்து பார்த்தவள், நமக்கெதற்கு தேவையில்லாத விஷயமெல்லாம் என்று விட்டுவிட்டாள். அடுத்த நாள் ஆஃபீஸில் சூர்யா சக்தியிடம் வந்து, ஹே சக்தி, இன்னும் 2 நாள்ல ராகவி வரதா சொல்லியிருக்கா, இங்க எப்படியும் 1 மாசம் இருப்பா என்று சொல்லவும் சக்திக்கு சந்தோஷமாக இருந்தது. ராகவி இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். அவளை சுற்றி இருப்பவர்களிடம் மிகவும் அன்பாக இருப்பாள். ஆனால் ஒரு ஆள் தவறானவன் என்று தெரிந்தால் எவ்வளவு தீயாக மாற முடியுமோ அவ்வளவு மாறிவிடுவாள். சக்தி மனதிற்குள் நினைத்து கொண்டாள், கோபம் இருக்கும் இடத்தில் தானே குணமும் இருக்கும். ராகவியை பற்றிய நினைவுகளில் சக்தி மூழ்கி இருக்கையில் கார்த்திக் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே வந்தான். சக்தி புருவத்தை தூக்கி கேள்வியாக அவனை நோக்கினாள். சக்தி, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று தயங்கி தயங்கி சொன்னான் கார்த்திக். என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் சக்தி. சக்தி, நேத்து பார்க்கல அந்த குழந்தை என்று இழுக்கையில் சக்தி வெடுக்கென்று, மிஸ்டர், ஏதாவது வேலை விஷயமா இருந்தா பேசுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அலட்சியமாக தன் பார்வையை கம்ப்யூட்டரில் பதித்தாள். அங்கு இன்னொரு ஜீவன் இருப்பது போல் உணர்வே இல்லாமல் சக்தி முகத்தை கம்ப்யூட்டர் திரையிலிருந்து விலக்காதது கண்டு கார்த்திக்கின் முகத்தில் ஒரு பரிதவிப்பு. கார்த்திக், சக்தி என்று மறுபடியும் அழைக்க அவள் முகத்தை நிமிர்த்தாமல் பார்வையை மட்டும் அவன் மேல் வீசினாள். கார்த்திக் மறுபடியும் வாயை திறக்கவும் சக்தியின் மேஜை மேலிருந்த தொலைபேசி சினுங்கவும் சரியாக இருந்தது. அதை எடுத்து அவள் முகத்தில் ஒரு பிரகாசம். சொல்லுங்க சூர்யா என்று கூறியபடி மறுபக்கத்தில் இருந்த சூர்யாவின் குரலுக்கு செவிமடுத்தவளை ஏமாற்றத்துடன் பார்த்தபடியே கார்த்திக் வெளியேறினான். சக்தியின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை அரும்பியது.
மதிய உணவு நேரத்தில் வழக்கம் போல சூர்யாவின் அறையில் சென்று உணவருந்துவதற்காக சக்தி தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவள் அறைவாயில் அருகில் கார்த்திக் நின்றிருந்ததை பார்த்தாள். கண்டும் காணாதவள் போல சக்தி நேர்பார்வையுடன் முன்னே செல்ல கார்த்திக் அவள் முன் வந்து அவள் வழியை மறித்து கொண்டு நின்றான். என்ன வேணும் உங்களுக்கு? என் வழியில குறுக்கிடுறதை தவிர உங்களுக்கு எப்பவும் வேற வேலையே இருந்ததில்லையா என்று எரிந்து விழுந்த சக்தியை கார்த்திக் அமைதியுடன் ஏறிட்டான். அவள் கூறியதின் உட்பொருள் கூட புரியாத முட்டாளா அவன்? எனவே என்ன சொல்வது என்று யோசித்தபடி நின்றவனை ஏளனமாக பார்த்துவிட்டு சக்தி விலகி நடக்க கார்த்திக் மறுபடியும் விரைவாக அவள் முன் சென்று நின்றான். சக்தி எரிச்சல் நிறைந்த கண்களுடன் அவனை பார்க்க கார்த்திக் அவள் கண்களை நிமிர்ந்தும் பார்க்க அருகதை இல்லாதவனாக தரையை பார்த்தபடியே, சக்தி, ஓ வழியில குறுக்கிடுறது தப்புதான், அது எனக்கு நல்லா தெரியும். இப்ப தயவு செஞ்சு எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்று மன்றாடும் குரலில் கேட்டான். தொடர்ந்து, உன் மகள் என்று கூறியவனை குறுக்கிட்டு, உதயாவுக்கு என்ன என்று கூறினாள் சக்தி. மேலும் ஒரு நிமிர்ந்த குரலில், எனக்கு மக மட்டும் இல்ல, ஒரு மகனும் இருக்கான் என்று கூற கார்த்திக் அடிப்பட்ட தோற்றத்துடன், அதுதான் எப்படின்னு கேட்குறேன் என்று கேட்டான். அதை பற்றி உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பெண்ணை ஏமாத்தி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு தந்தையான நீங்க என்ன எதுக்காக கேள்வி கேட்குறீங்க என்று வெடுக்கென்று கேட்டவள் தொடர்ந்து, தள்ளுங்க, இங்க எந்த வேலைக்காக வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க, அதை விட்டு என் சொந்த வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்யாதீங்க என்று ஆத்திரத்துடன் கூறினாள். அதற்குள் தூரத்தில் சூர்யா வருவதைக் கண்ட சக்தி, சூர்யா வராரு, அவர் முன்னாடி என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க, என் வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருக்கு, அதுல மறுபடியும் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க என்றபடியே மறுபடியும் விலகி சூர்யாவை நோக்கி நடந்தாள். சொல்லொன்னா வேதனையுடன் கார்த்திக் திரும்பி நடந்தான். சூர்யாவை விரைந்து நெருங்கிய சக்தி, சாரி சூர்யா, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு என்றாள். நான் உன்னை இன்டர்காம்ல முயற்சி பண்ணேன், ரிங் போய்கிட்டே இருந்தது சக்தி, அதான் நீ என் ரூமுக்கு வரேன்னு வெயிட் பண்ண, வர நேரமாகவும் நானே வந்தேன் என்று சக்தியிடம் கூறிய சூர்யா கொஞ்சம் தொலைவில் தெரிந்த கார்த்திக்கை அப்போதுதான் கவனித்தான். என்ன சக்தி, கார்த்திக் ஏதாவது சொன்னாரா என்று சூர்யா திடீரென்று கேட்கவும் சக்தி திடுக்கிட்டு, இல்லையே, ஏன் ஏன் கேட்குறீங்க சூர்யா என்று கேட்டாள். அவள் அதிர்ச்சியை பார்த்த சூர்யா, இதில் திடுக்கிடுறதுக்கு என்ன இருக்கு சக்தி? நம்ம வெப்சைட் விஷயமா சில விவரங்களை பேச கார்த்திக்கை கூப்பிட்டுருந்தேன், அவர் வரல, அதனால உன்கிட்ட அதை பற்றி சொன்னாரான்னு கேட்டேன், இதில் நீ இவ்வளவு அதிர்ச்சி அடைய என்ன இருக்கு என்று இயல்பாக கேட்ட சூர்யா மறுபடியும் கண்களை கூர்மையாக்கி, உனக்கு கார்த்திக்கு பிடிக்கல தானே என்று கேட்டான். அதற்குள் இயல்பு நிலைக்கு வந்திருந்த சக்தி, நான் அப்படி எதுவும் சொன்னதா நினைவில்லையே சூர்யா என்று புன்முறுவலுடன் கேட்டாள் சக்தி. அவளை பரிவுடன் பார்த்த சூர்யா, நீ சொல்லித்தான் நான் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்ற கட்டத்தை நம்ம எப்போவோ கடந்தாச்சு சக்தி, பின் நம்ம இத்தனை கால உறவுக்கு அர்த்தமே இல்லாமல் போகும் என்றவன் தொடர்ந்து, சரி சரி, பேச்ச மாத்தாத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று கேட்டான். அவன் கண்களில் தெரிந்த பரிவை கனிவுடன் பார்த்து கொண்டிருந்த சக்தி அவன் தொடர்ந்து தன் கேள்வியிலேயே நிற்க தொடர்ந்து ஒரு புன்னகையுடன், திடீர்னு உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது சூர்யா என்று கேட்டாள். என்று ஒரு நொடி யோசித்த சூர்யா, நேத்து நீ பார்க்கில் நடந்துகிட்ட விதத்துல இருந்து அப்படி தோணியிருக்கோன்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் என்ற சூர்யாவின் கேள்விக்கு சக்தி, சிலரை பார்க்கும்போதே காரணமே இல்லாமல் வெறுக்க தோணுமே, அதுவா இருக்கலாம், எனக்கு இந்த கார்த்திகை பிடிக்கவே இல்லை சூர்யா, ஊர் உலகத்தில் வேற ஆளே இல்லாத மாதிரி ஏன் இந்த ஆள்கிட்ட போய் நம்ம வேலையை கொடுத்தீங்களோ என்று எரிச்சலுடன் கூறினாள். கார்த்திக் நல்ல திறமைசாலி சக்தி, எவ்வளவு சிக்கலான வேலையா இருந்தாலும் சுழுவா முடிக்கிறாரு, அதனால நீயா ஏதாவது சொல்லாத, உனக்கு அவரை காரணமில்லாமல் பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு திறமைசாலியை இழக்கக்கூடாது சக்தி என்று சூர்யா சிறு கண்டிப்புடன் கூறினான். நம்ம பொண்ணான லஞ்ச் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இப்போ இந்த ஆளை பற்றி என்ன பேச்சு சூர்யா, லஞ்ச் வந்துடுச்சா, வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது என்றபடியே சூர்யாவையும் இழுத்துக்கொண்டு அவன் அறையை நோக்கி நடந்தாள் சக்தி. அவள் மறுபடி பேச்சை மாற்றுகிறாள் என்பதை உணர்ந்தும் சூர்யா அவள் உடல்நிலைக்கு எதை பற்றி ஆழ சிந்திக்கவோ நினைக்கவோ கூடாது என்ற காரணத்தால் மேற்கொண்டு எதுவும் பேசாது அவளுடன் நடந்தான். அன்று அதற்கு பிறகு கார்த்திக் சக்தி முன் வர முயற்சிக்கவில்லை. சக்தி மனதிற்குள் நிம்மதியாக உணர்ந்தாலும் அவன் ஏன் அவளிடம் பேச முயற்சிக்க வேண்டும் என்பதே புரியாத புதிராக இருந்தது. தான் கர்ப்பமாக இருப்பதை அவனிடம் தெரிவிக்க முயன்ற தினம் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அவள் நினைவிற்கு வந்தன. என்னை டார்ச்சர் பண்ணாத என்று எரிந்து விழுந்தவன் எவ்வளவு குரூரத்துடன், உன்னை பழிவாங்கத்தான் அப்படி செஞ்சேன் என்று கூறினான். அதோடு இப்போது ஊருக்கு முன் அவனோடு வாழ ஒரு மனைவி இருக்கிறாள், ஒரு குழந்தையும் இருக்கிறது. சக்தியை பார்த்ததும் தப்பித்து ஓடாமல் ஏன் அவள் முன்னே வந்து கொண்டிருக்கிறான்? சக்திக்கு உள்ளூர எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. இருக்கும் கொஞ்ச நெஞ்ச நிம்மதியை கெடுக்கத்தான் இப்போதும் அவள் பின்னே சுற்றுகிறானோ என்னவோ. ஆனால்
இவன் பசப்பு வார்த்தைகளை நம்ப நான் என்ன பழைய சக்தியா? அவள் இதயம் மருத்துவ ரீதியாக பலவீனம் அடைந்திருக்கலாம். ஆனால் கார்த்திக் போன்ற ஏமாற்றுக்காரனை ஓட வைக்கும் அளவிற்கு அவள் இதயத்திற்கு உரம் இருக்கிறது. மறுபடி அவளுடன் பேச அவன் முயற்சிக்கட்டும். அப்போது தெரியும் இந்த சக்தி யார் என்று மனதிற்குள் தர்க்கம் புரிந்து கொண்டிருந்தாள் சக்தி. அவளுக்கு அப்போது சூர்யாவை பற்றிய நினைவுகள் மனதிற்குள் எழுந்தன. சூர்யா என்றொரு மனிதனை ஒருவேளை சக்தி சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று சக்தி என்ற பெண்ணை புதைத்த இடத்தில் புல் என்ன, பெரிய மரமே முளைத்திருக்கும். எவ்வளவு கனிவு, எவ்வளவு அன்பு! ஆனால் அவனுக்கு கூட சக்தியை ஒருவன் ஏமாற்றினான் என்ற அளவிற்குத்தான் தெரியுமே தவிர அது யார், என்ன என்ற விவரங்கள் தெரியாது. அதை பற்றி பேச முடியாது என்று சக்தி விடாப்பிடியாக தெரிவித்த போது அதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அன்று முதல் இன்று வரை அவன் அன்பில் ஒரு மாற்றமும் இல்லை. பின் ராகவி, சக்தியின் கண்கள் பனித்தன. கார்த்திக் என்ற ஒரு துரோகி உன் வாழ்வில் சந்தித்தது போதும் என்று கடவுளுக்கே அவள் மேல் கருணை வந்துவிட்டதோ என்னவோ. அதன்பின் அவள் சந்தித்தவர்கள் எல்லோரும் அவள் மேல் அன்பை பொழிந்தனர். எண்ணங்களின் அலைக்கழிப்புகளில் மூழ்கியிருந்த சக்தியை கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்த சூர்யாவின் வரவு நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது. என்ன சூர்யா என்றவள் கேட்க, அதுக்குள்ள மறந்துட்டியா? நாளையிலிருந்து மேகா ஆஃபீஸ்க்கு வரப்போறா. ஸோ ரிஷியையும் உதயாவையும் ஸ்கூலோடு சேர்ந்து க்ரீச் ஒன்றில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணமே. தலையாட்டினியே, மறந்துட்டியா என்று சூர்யா கேட்டான். மறக்கல, ஆனால் இன்னைக்கே போய் பார்க்கணுன்றதை மறந்துட்டேன். சாரி சூர்யா என்றபடியே தன் மேஜையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் சக்தி. சில நிமிடங்களுக்கு பிறகு, நான் ரெடி சூர்யா, வீட்டுக்கு போய் ரிஷியையும் உதயாவையும் கூட்டிட்டு போலாமா என்று சக்தி கேட்க, நாம போய் முதல்ல இடத்த பார்ப்போம். நமக்கு பிடிச்சிருந்தா மேகாட்ட சொல்லி ரிஷியையும் உதயாவையும் கூட்டிட்டு வர சொல்லுவோம் என்று சூர்யா கூறினான். அவன் கூறிய யோசனை சக்திக்கும் பிடித்திருக்க அவள் மௌனமாக தலையாட்டியபடியே அவனுடன் சென்றாள். சூர்யா அழைத்துச் சென்ற பள்ளியுடன் கூடிய க்ரீச் சகல வசதிகளையும் உள்ளடக்கியதாய் இருந்தது. பார்த்த முதல் பார்வையிலேயே சக்திக்கு பிடித்திருந்தது. பணிபுரிந்தவர்களும் திருப்தி அளிக்க, இந்த இடத்திலேயே சேர்க்கலாம் சூர்யா என்று ஒப்புதல் அளித்தாள் சக்தி. சூர்யாவிற்கும் எல்லாம் பிடித்த மாதிரி இருக்க அவன் உடனே குழந்தைகளை வரவழைத்தான். மேகாவுடன் வந்த ரிஷிக்கும் உதயாவிற்கும் பிடித்து போகவே குழந்தைகளை அந்த பள்ளியில் சேர்த்து ஃபீஸ் கட்டிவிட்டு மறுநாள் முதல் குழந்தைகள் வருவார்கள் என்று தெரிவித்துவிட்டு அனைவரும் வெளியே வந்தனர். இவ்வளவு குறைஞ்ச டைம்ல இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க சூர்யா என்று பெருமிதத்துடன் சக்தி கேட்க, சூர்யா பதிலளிக்க வாயை திறந்தான். அதற்குள் பார்க்கிங் லாட்டில் பெருத்த சப்தத்துடன் ஒரு கார் வந்து நிற்க அதன் கதவை திறந்து கொண்டு கார்த்திக் இறங்கினான். அவனை பார்த்ததுமே சக்திக்கு தன் கேள்விக்கான விடை கிடைத்தது. கார்த்திக்கை பார்த்த சூர்யா ஒரு புன்னகையுடன் அவனை நெருங்கி, ஹலோ கார்த்திக் என்று கூறினான். சக்தியின் மீது பார்வையை பதித்தபடியே சூர்யாவின் நீட்டிய கைகளை குலுக்கியபடியே, ஹலோ சூர்யா என்று கூறினான் கார்த்திக். நீங்க சொன்னது போலவே இந்த ஸ்கூலும் க்ரீச்சும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 குழந்தைங்களுக்கும் அட்மிஷன் கூட போட்டுட்டோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் சூர்யா. உங்க மனைவிக்கும் பிடிச்சிருக்கா என்று கார்த்திக் ஒரு மாதிரி குரலில் கேட்க சக்தியின் பார்வையில் அனல் பறந்தது. அவன் கேள்வியை எளிதாக எடுத்துக்கொண்ட சூர்யா, சக்தியை சொல்றீங்களா? என்னை விட அவளுக்குத்தான் பூரண திருப்தி. என்ன சக்தி என்று சக்தியை பார்த்து சிரிக்க கார்த்திக்கின் முகத்தில் இருள் படர்ந்தது. இருக்குமோ இருக்காதோ என்ற சந்தேகமே வர வழியில்லாமல், சக்தி என் மனைவிதான் என்று சூர்யா ஒத்துக்கொண்டானே. சக்தியும் அதை மறுத்தோ எதிர்த்தோ எதுவும் சொல்லவில்லையே. கார்த்திக்கின் முகத்தில் படர்ந்த கருமையை கண்ட சக்தி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். உனக்கு இது போதுமா, இல்ல இனியும் ஏதாவது கேட்டு இன்னும் கரி பூசிக்கணுமா என்று மனதிற்குள் கருவினாள் சக்தி. ஆனால் வெளியில் எதையும் வெளிக்காட்டாமல் சூர்யாவை நெருங்கி அவன் கைகளை பிடித்தபடியே, போகலாமா சூர்யா என்று இனிய குரலில் கேட்டாள் சக்தி. ஓ போகலாமே என்று சக்தியிடம் கூறிய சூர்யா கார்த்திக்கை நோக்கி, ஓகே கார்த்திக், நாளைக்கு ஆஃபீஸில் சந்திக்கலாம் என்றான். பின் குழந்தைகளை அழைத்து கொண்டு பெரியவர்கள் கிளம்ப கார்த்திக்கின் பார்வை இப்போது உதயா மேல் படிந்தது. அவனை தாண்டும் போது உதயா கார்த்திக்கை பார்த்து ஒரு பள்ளீர் சிரிப்பை சிந்த அவள் 2 கன்னங்களிலும் விழுந்த குழி மறுபடியும் கார்த்திக்கை குழப்பியது. இந்த கண்ணக்குழிகளை எங்கே எங்கே பார்த்திருக்கிறேன் என்று கார்த்திக் மனம் அவனுக்குள் தேடியது. ஆனால் தகுந்த பதில்தான் கிடைக்கவில்லை. சக்திக்கு அன்று இரவு உணவு நேரம் மிகவும் இனிய நேரமாக இருந்தது. நான் நாளையிலேருந்து ஸ்கூல் போகிறேனாக்கும், அதனால் எனக்கு யாரும் ஊட்டக்கூடாது, நானே தான் சாப்பிடுவேன் என்றபடியே சப்பாத்தியை தன் சின்னஞ்சிறு விரல்களால் பீத்து கொண்டிருந்தாள் உதயா. அவள் சிறு விரல்களால் சப்பாத்தியை பீக்க முடியவில்லை என்பதைக் கண்ட ரிஷி, உதி நான் பிச்சு தரேன் என்றபடியே உதவிக்கு வந்தான். வேண்டாம், நானே பிச்சுப்பேன் என்றபடியே அவன் உதவியை மறுத்தாள் உதயா. இங்கே பாரு,
இப்படி சின்ன சின்னதாக பிச்சா நாளைக்கு ஸ்கூல் நேரம் முழுசாக நீ சப்பாத்தி சாப்பிட்டு முடிக்கத்தான் நேரம் சரியா இருக்கும் என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு அவளுக்கு சப்பாத்தியை பிய்த்து தந்தான் ரிஷி. குழந்தைகளின் உரையாடலில் குறுக்கிடாத அவர்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் கண்களில் ரிஷியை பார்த்த பார்வையில் பெருமை பளிச்சிட்டது. இந்த சின்ன வயதில் எவ்வளவு பொறுப்புணர்வு, தங்கை மேல் எவ்வளவு பாசம். சக்திக்கும் ரிஷியை பார்க்கும்போது பெருமையாகத்தான் இருந்தது. சூர்யா சிறுவயதில் இப்படித்தான் இருந்திருப்பான் என்று ரிஷியை பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் சக்தி மனதிற்குள் நினைத்து கொள்வாள். அவன் பெரியவனாகும்போது நிச்சயம் இன்னொரு சூர்யாவாகத்தான் வருவான். ரிஷியை பற்றி நினைத்து கொண்டிருந்த போதே சக்தியின் மனம் கார்த்திக்கிடம் தாவியது. நல்ல வேளை, கார்த்திக்கிற்கு பெண் குழந்தை. இன்னொரு கார்த்திக் உலகத்திற்கு வேண்டாம் என்றுதானோ என்னவோ அவனுக்கு பெண் குழந்தைகளை கடவுள் கொடுத்தாரோ. சூர்யாவிற்கு கார்த்திக்கின் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது என்பதை சக்தியால் உணர முடிந்தது. இல்லையென்றால் குழந்தைகள் பள்ளி விஷயமாக சூர்யா அவனிடம் அறிவுரை கேட்டிருக்க மாட்டான். சூர்யாதான் கேட்டானோ இல்லை அவன்தான் முந்திக்கொண்டு சொன்னானோ? சக்திக்கு உடனே அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. சூர்யா என்று அழைத்த சக்தியை பார்த்தான் சூர்யா. அவள் நீண்ட நேரமாக ஏதோ சிந்தனை வயப்பட்டிருப்பதை சூர்யா கவனித்து கொண்டுதான் இருந்தான். அது என்ன என்று அவளாக கேட்கட்டும் என்று பொறுமையாக இருந்தான் சூர்யா. சக்தி, சூர்யா, இந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது என்று ஒரு வழியாக தான் கேட்க நினைத்ததை கேட்டாள் சக்தி. ஹோ, இதை கேட்கத்தான் இவ்வளவு யோசனையா என்று சிரித்துக்கொண்ட சூர்யா தான் நினைத்ததை வாயால் சொல்லிவிட்டு, கார்த்திக் சொன்னார் சக்தி என்றான். நீங்க கேட்டீங்களா இல்லை அவரா சொன்னாரா என்று சக்தி கேட்க, எப்படி இருந்தா என்ன சக்தி என்று மறுபடியும் புன்னகைத்தான் சூர்யா. தொடர்ந்து, நான் தான் கேட்டேன். அப்பதான் தன்னோட பொண்ணும் அந்த கிரீச்சுக்கு தான் 2 ஆண்டுகளா போறான்னு ரொம்ப நல்ல கிரீச்சுன்னும் கார்த்திக் தான் சொன்னாரு என்றான் சூர்யா. அவன் சொன்ன மற்ற விவரங்கள் சக்தியின் காதுகளில் விழவில்லை. 2 வருஷமாவா என்று வாய்விட்டு கூறிய சக்தி, ஏன் என்று கேட்டாள். அவள் கேள்வியின் அர்த்தம் புரியாத சூர்யா, ஏன்னா என்ன அர்த்தம் சக்தி என்று நிதானமாக கேட்டான். இல்லை, 2 வருஷமா குழந்தை கிரீச்சில் இருக்குதா? ஏன் அவர் மனைவியால் குழந்தைய பார்த்துக்க முடியாதாக்கும்? அவளும் வேலைக்கு போகிறாளா என்று பொறுமையை இழந்த குரலில் கேட்டாள் சக்தி. சக்தியின் படபடப்பை ஆச்சரியமாக பார்த்த சூர்யா, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவர் மனைவி வேலைக்கு போனாதான் என்ன, போகாட்டி தான் என்ன என்று கேட்டான். தொடர்ந்து, உனக்கு கார்த்திகத்தான் பார்த்த உடனே பிடிக்கல, இப்போ அவர் மனைவியை நீ பார்க்க கூட இல்லை, கேட்டதுமே பிடிக்கல, ஏன் சக்தி என்று கேட்டான். அவன் இப்படி கேட்பான் என்று எதிர்பாராத சக்தி அவன் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது திணறினாள். சூர்யாவின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் சக்தி உண்மையிலேயே விழித்தாள். அவள் கேள்வியில் வெறுப்பு கலந்திருந்தது என்பதை சிறு குழந்தை கூட கண்டு கொள்ளும். அப்படி இருக்கும்போது சூர்யா அதை கண்டு கொண்டது பெரிய விஷயம் இல்லைதான். ஆனால் அதை வெளிப்படையாக கேட்பான் என்று சக்தி நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. ஆமாம் என்று சொன்னால் அது ஏன் என்று கேட்பான், இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். சக்தி சொல்வதறியாது திகைத்து கொண்டிருக்கும் போது அவளை காக்க ஒரு சந்தர்ப்பம் அளிப்பது போல் டெலிஃபோன் அலறியது. சூர்யாவின் கேள்வியிலிருந்து தப்பிக்க தவித்து கொண்டிருந்த சக்தி அதுதான் சாக்கென்று டெலிஃபோனை வேகமாக சென்று எடுத்தாள். மறுமுனையிலிருந்து பேசியது அவள் தம்பி. அக்கா, எனக்கும் அம்மாவுக்கும் பயணம் உறுதியாயிடுச்சு, அடுத்த வாரம் நாங்கள் வரோம் என்று உற்சாகத்துடன் தெரிவித்தான் சக்தியின் தம்பி ஸ்ரீதர். பின் மெதுவாக, அக்கா, நாங்கள் சொன்னதை நீ யோசிச்சல்ல, அம்மா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, இன்னொரு ஏமாற்றத்தை தாங்க அம்மாவுக்கு சக்தி இல்லை என்று சொன்னான். அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பதை உணர்ந்த சக்தி சிறிது நேரம் மௌனம் சாதித்தாள். இந்த ஆடியோ நாவல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.